சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் இப்போ நம்ம கூட இல்லை. உடல்நல குறைவால் டிசம்பர் 28 மரணமடைந்த அவருக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இப்போ கண்ணீர் செலுத்துறாங்க. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நல்லவனா வாழ்ந்திருந்தா இந்த அளவுக்கு நாடே கதறும் என்பது கேப்டன் விஷயத்துல தெரியுது. எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கருப்பு எம்ஜிஆரோட மறைவு தான் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்குது. அப்படிப்பட்ட கேப்டனின் நிறைவேறாத 5 ஆசைகளை பற்றி பார்க்கலாம். விஜயகாந்துக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒரு ஹீரோ ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அது நடக்கலை. அதுபோல 2 மகன்களின் திருமணத்தை பார்க்காமலேயே இறைவனடி சேர்ந்துட்டாரு. 3வதா ஏழை மக்களோட நலனுக்காகத்தான் தேமுதிக கட்சியை உருவாக்குனாரு. ஆனால் அந்த கட்சி பெரிய கட்சியாக உருவெடுக்காம போயிடுச்சு. 4வதா எம்ஜிஆரை போல முதலமைச்சர் சேர்ல உட்கார்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. அதுவும் நடக்கல. 5வதா பணத்தை பெருசா நினைக்காம எல்லாருக்குமே வாரி வழங்கினாரு. ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை செயல்படுத்த நினைச்சாரு. ஆனா அவரை சுத்தி இருந்த நரி கூட்டத்தால அவர் வீழ்ச்சி அடைந்தது ஊருக்கே தெரியும். பணத்தாசை இல்லாதவரை பதவி ஆசைக்காக சுத்தி இருந்தவங்களே வீழ்த்திட்டாங்க. சமீபத்தில் நடந்த தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கூட அவரோட நிலையை பார்த்து கண்ணீர் வடிக்காத மக்களே இல்லை. ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல தலைவனை இப்போ தமிழகம் இழந்து நிற்குது. அதனால் இப்போ தமிழகமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. ஆனால் கேப்டன் ஒரு சில வருஷமாகவே உயிர் போகிற அளவுக்கு வேதனையை அனுபவிச்சிருக்காரு என்ற விஷயம் அவரோட இறப்புக்கு பிறகுதான் ஒன்றொன்னா வெளியே வருது. உடல்நலம் சரியில்லாத விஜயகாந்த் ஊசி மருந்து மாத்திரைன்னு சில வருஷமா படாத பாடுபட்டிருக்காரு. 2016க்கு பிறகு நிற்கிறதுல நடக்கிறதுல பேசுறதுல கூட தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் இவரோட உடல்நல ரொம்பவே மோசமாயிருக்கு. 2022 ஜூன் மாதம் காலில் வீக்கம் ஏற்பட்டு இரத்த ஓட்டம் ஒழுங்கா இல்லைன்னு மருத்துவர்களோட ஆலோசனையால் இவரோட காலில் உள்ள 3 விரல்கள் அகற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஊசி மருந்து மாத்திரையால தான் காலத்தை தள்ளியிருக்காரு. கடைசியில் சுத்தமாகவே மூச்சு விட முடியாமல் அவதிப்பட்ட கேப்டன் கடைசியாக தன்னோட இறுதி மூச்சை விட்டுருக்காரு. இவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட தொண்டர்களும் ரசிகர்களும் நல்லவரை இழந்து விட்டோமேன்னு கதறி அழுதுருக்காங்க. விஜயகாந்தின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரோட உடல்நலை மட்டும் ஒத்துழைச்சிருந்தா அரசியல்லையும் சினிமாலையும் நிறைவே சாதிச்சிருப்பாரு. அவர் நினைச்சிருந்தா தன்னோட 2 மகன்களையும் சினிமால பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் அதை செய்யல. நான் இல்லாம என் பேர் இல்லாம நீங்க ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் தன்னோட மகன்களை வாரிசு நடிகராக்க விரும்பல. உன்னோட திறமையால நீ வெற்றி பெறுன்னு சொல்லிட்டாரு. சினிமாவில் வளரணும்னு ஆசைப்பட்ட விஜயகாந்தன் மகன் சண்முக பாண்டியன் நடித்த முதல் படமான சகாப்தம் படத்தின் தொடக்க விழாவில் கேப்டன் கம்பீரமாக வந்து உட்கார்ந்துருக்காரு. பிறகு லண்டன் சென்று நடிப்பதற்கான படிப்பு முடிஞ்சதும் ஏதாவது ஒரு பெரிய இயக்குனர் கையில் ஒப்படைச்சு 15 கோடி பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்திருந்தா இப்போ அவரோட ரேஞ்சே வேற. அதை கேப்டன் செய்யாதனால இப்போ அவரோட ஆத்மா நிச்சயமாக வருத்தப்படும். மேலும் விஜயகாந்த் தன்னோட மகன்களின் திருமணத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அது நடக்கலை. கடைசி வரை தன்னோட மகன்களை திருமண கோலத்தில் பார்க்காம போயிட்டாரேன்னு குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லி அழுறாங்க.